ஆபத்து அவசரங்களின் போது பொதுமக்களுக்கான ஆடை கட்டுப்பாட்டு விதிகளில் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் விபத்து, தீ அல்லது பிற பேரிடர் சம்பந்தமான அவசர புகார்களை அளிக்க வரும் பொதுமக்களை அவர்கள் அணிந்துள்ள உடையை காரணம் காட்டி எந்த அரசு துறையும் போலீஸ் நிலையங்களும் தடுக்கக்கூடாது என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் கூறியுள்ளார். உடை காரணமாக எந்த அவசர உதவியும் மறுக்கப்படக்கூடாது என்பதில் அரசாங்கம் தெளிவாக உள்ளது என்றார் அவர். அண்மையில் உடை பொருத்தமானதாக இல்லை என காரணம் கூறி புகார் அளிக்க வந்தவர்களை போலீஸ் நிலையங்கள் திருப்பி அனுப்பிய சில வைரல் சம்பவங்களுக்கு பின் அரசாங்கம் இந்த 2020 ஆடை கட்டுப்பாட்டு விதி தொடர்பான சுற்றறிக்கையை முழுமையாக மறுபரிசீலனை செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆபத்து அவசரங்களுக்கு விதிகள் தளர்த்தப்பட்டாலும் ருக்குன் நகாரா கோட்பாடுகளுக்கு ஏற்ப பண்புடன் உடை அணியும்படி பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக ஆடை கட்டுப்பாடு சர்ச்சையானதை அடுத்து இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூட தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். மக்களுக்கு சேவை செய்வதே அரசு ஊழியர்களின் கடமை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.